நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட அறிவிப்பை அனைவரும் கவனித்திருப்பீர்கள். அரசியல் தளத்தில் இன்றைக்கு இது குறித்து பலரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இது தொடர்பாக கட்சி தோழர்களுக்கு சில விளக்கத்தை சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நேரலை வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறேன். பயணத்தில் இருக்கிறேன். இந்த நடவடிக்கை என்பது எத்தகைய சூழலில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஓரளவுக்கு தோழர்கள் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் மேலும் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டியது கட்சி தலைவர் என்கிற முறையில் கடமை இருப்பதாக உணர்கிறேன். தமிழக முதல்வரை தலைமைச் செயலகத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இயல்பாக அமைந்துவிட்டது. இதையும் கூட இன்றைக்கு பலரும் பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் மனம் போன போக்கில் பேசி வருகிறார்கள். முதல்வரை சந்திப்பது, அவருக்கு வெள்ள நிவாரணம் அளிப்பது என்பதை 7ஆம் தேதி நம்முடைய தலைமையகத்தில் ஒரு புத்தக அறிமுக நிகழ்ச்சி நடந்ததும் தோழர் ரவிக்குமார் மற்றும் இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் அமர்ந்து உரையாடிய பின்னர் விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும் என்பது குறித்து ரவிக்குமார் அவர்களும் நானும் பேசிக்கொண்டோம். நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு எப்படி போய் அவர்களை சந்திப்பது, அவர்களுக்கு நாம் இழப்பீடு தருவது அல்லது பொருளுதவி செய்வது, அது பெரும் சுமை. அதாவது நேரம் நிறைய தேவைப்படும், நாள் கணக்கிலே மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த நிலையில்தான் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு நாம் ஏதேனும் நிதியை கொடுக்கலாம், அந்த நிதி அந்த மக்களுக்கு பரவலாக போய் சேரும். நாம் 10 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினால் கூட அனைத்து கிராமங்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆகவேதான் இந்த 10 லட்சம் ரூபாயை எப்படி திரட்டுவது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் பேசி முடிவெடுத்தோம். சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரவர் சம்பளத்தை கொடையாக வழங்குவது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற முறையில் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் 2 மாத சம்பளத்தை வழங்குவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 மாத சம்பளத்தை வழங்குவது என்றெல்லாம் பேசி முடிவு செய்து அதை முதல்வரிடத்திலே எப்படி ஒப்படைப்பது, இதற்கும் அர்ஜுனா அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அதை தொடர்புபடுத்தி வேண்டுமென்றே நம்மை பிடிக்காதவர்கள் பேசுகிறார்கள். நடவடிக்கை எடுப்பது என்பது நான் முழுமையாக உடன்பட்டு மனம் அதற்கு இடம் கொடுத்து அந்த அடிப்படையில் தான் அந்த நடவடிக்கையை எடுக்க முடியும். கூட இருக்கிற கட்சி தோழர்கள், முன்னணி தோழர்கள் அழுத்தம் கொடுத்து அதற்கு நான்
இணங்கி அந்த அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்து விட்டேன் என்பதோ அல்லது திமுக அழுத்தம் கொடுத்து அந்த அழுத்தத்துக்கு பணிந்து அதன் அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுத்து விட்டேன் என்று சொல்லுவதெல்லாம் தவறான கருத்து. தவறான கருத்து என்பதை விட பிதற்றல், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் நம் மீது சுமத்துகிற குற்றச்சாட்டுகள். இது என்னுடைய லீடர்ஷிப் என்பதையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு கருத்து அல்லது விமர்சனம். அப்படி எந்த அழுத்தமும் இல்லை, உடன்பாடு இல்லாமல் எடுத்த நடவடிக்கையும் இல்லை. நானே அவரிடத்தில் இது குறித்து பலமுறை பேசிய நிலையில் மீண்டும் மீண்டும் இந்த சூழல் உருவாகி இருக்கிறது அவருடைய அணுகுமுறைகளால் அல்லது நடவடிக்கைகளால். எனவே இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற புள்ளிக்கு நான் தள்ளப்பட்டேன், அந்த இடத்திற்கு நான் தள்ளப்பட்டேன். முழுக்க முழுக்க ஆதவ அர்ஜுனா அவர்களின் அண்மைக்கால நடவடிக்கைகள் தான் அதற்கு காரணமே தவிர திமுகவோ நமது கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோ அப்படி எந்த விதமான நெருக்கடியையும் தரவில்லை என்பதை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.